எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் என்ற அமைப்பு இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தாங்க. அதோட அவங்க நிறுத்திக்காம 251 பேரை பிணை கைதிகளாக தன்னுடைய சுரங்கப்பாதைகளுக்குள்ள இழுத்துட்டு போன வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பல நாடுகளுக்கும் இஸ்ரேலின் மீது அனுதாபத்தை கொண்டு வந்துச்சு. பல நாடுகளும் இதற்கு ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலை என்னன்னா, அப்படியே இஸ்ரேலுக்கு எதிராக அந்த நாடுகள் தன்னுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கு. அமெரிக்காவுமே சற்று விலகி இருப்பதாக சொல்லுது. முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது அமெரிக்கா தான். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவும் சற்று விலகி இருப்பதாக, சவுதிக்கு விழுந்தது போல சற்று விலகி இருப்பதாக சொல்றாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பு ஐநாவில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையாக நம்முடைய சேனலுக்கு வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி சரியா இரவு நேரங்கள்ல 1400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வச்சு இஸ்ரேல் மீது ஹமாஸ் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, அதாவது பாலஸ்தீனத்தை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு தங்களுடைய தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல இஸ்ரேலை சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறாங்க. பலரும் காயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் என்ற அமைப்பு இஸ்ரேலினுடைய சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்களை, பெண்கள், குழந்தைகள் உட்பட 251 பேரை பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பிணை கைதிகளை அவங்க பிடிச்சிட்டு போன வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பல நாடுகளுக்கும் அது அதிர்ச்சி மட்டும் கொடுத்தது இல்லாமல் இஸ்ரேல் மீது ரொம்ப அனுதாபத்தை ஏற்படுத்திச்சு. பல நாடுகளும் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தங்களுடைய கடுமையான கண்டன பதிவுகளை பதிவு பண்ணாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணார்னா, ஹமாஸ் என்ற அமைப்பை வேரடி மண்ணோடும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இராணுவத்திற்கு உத்தரவிடுதாரு. அதனுடைய விளைவா இன்னைக்கு வரைக்கும், அப்டேட் தேதி வரைக்கும் யுத்தம் தொடர்ந்து கடந்த 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில சுமூக பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸினுடைய அமைப்பு வந்தாங்க. அது அவங்க தங்களுடைய ஆயுதங்களை சரண்டர் பண்ண சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொன்னாங்க. ஆனா அவங்க சம்மதிக்கல. ஹமாஸினுடைய அமைப்பு அதற்கு சம்மதிக்கல. அப்ப இதை தொடர்ந்து கண்டினியூட்டியா இந்த வார் நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு யுத்தம் நடக்கு அப்படின்னா அந்த நாட்டுல வருமானம், உணவு தட்டுப்பாடு எல்லாமே அங்க வந்துடும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்காது, வேலை வாய்ப்புகள் இருக்காது, வருமானம் இருக்காது, உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய அளவுல உணவு தட்டுப்பாடு இருக்கும். அப்ப அந்த பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அங்க இருக்கிற பல கட்டடங்கள் சிதைந்து சின்னாபின்னம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு பல படங்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். அது பாலஸ்தீனம் சார்ந்த புகைப்படங்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். எந்த அளவுக்கு சிதைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இதற்கு ஒட்டுமொத்தத்திற்கும் அடிப்படை காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு. இந்த தீவிரவாத அமைப்பை வேரோட நான் அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு பிடிவாதமா இருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் இந்த யுத்தம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாலஸ்தீனத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்ரேலுடைய இராணுவம் தாக்குதல் நடத்தி மக்களை பூரா ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு, அதாவது ஹமாஸ் என்ற இடத்திற்கு மொத்தமா சுருக்கி கொண்டு வந்துட்டு மக்களை. அப்ப இந்த ஒவ்வொரு மாவட்டமா தள்ளி ஹமாஸினுடைய காசான்ற பகுதிக்கு மக்களை சுருக்கி கொண்டு வந்துட்டு, இந்த காசாவுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா எகிப்து, அதுக்கு அங்க மக்களால நகர முடியாது. அப்ப அந்த பகுதியில மக்கள் லாக் பண்ணப்படுறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துக்குள்ள அடைபடுறாங்க. இஸ்ரேல் முதல்ல சொன்ன தகவல் என்னன்னா, நாங்க ஹமாஸ் அமைப்பு எங்க இருந்தாலும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு, எங்கெல்லாம் ஹமாஸினுடைய அமைப்பு இருக்கு, அதனால இங்க இருந்தெல்லாம் சிவிலியன்ஸ், பொதுமக்கள் இடத்த காலி பண்ணி நகர்ந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி கடைசியா காசாவில் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு தான் முதல்ல இஸ்ரேல் சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு காசாவிலையும் ஹமாஸினுடைய அமைப்பு இருக்கு, அவங்களுடைய டெனல் காசாவிலையும் இருக்கு, ஆயுத கிடங்கு காசாவிலையும் இருக்கு. அதனால அங்கேயும் தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதல் கடந்த 8 மாத காலமா காசாவில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் 53,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 12,000 குழந்தைகள், 18,000 பெண்கள் உட்பட 53,000க்கும் மேற்பட்டவர்கள் பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதுதான் ஐநாவினுடைய தகவல், ஐநாவினுடைய அறிக்கை. இதுல கடந்த ஒரு 11 வாரங்கள்ல மட்டும் 52க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியின் காரணமா, அதாவது உணவின்றி உயிரிழந்திருக்காங்க. இந்த உணவின்றி உயிரிழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் நடக்கிற நாட்டுக்கு அங்க உள்ள பொதுமக்களுக்கு அண்டை நாடுகள் தங்களால் இயன்ற உதவிகள், அதாவது இயற்கை பேரிடர் காலங்கள்ல நம்ம துருக்கி ஒரு துரோகி இருந்தாலும், நம்ம துருக்கிக்கு நிலநடுக்கம் வந்தப்போ நம்ம இங்க இருந்து டன்னா உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் நம்ம அனுப்புறோம் இல்லையா, அது இயற்கை பேரிடர். ஆனா இது செயற்கை பேரிடர், மனிதனுடைய பேரிடர் தான். ஆனா அண்டை நாடுகள் உணவு கொடுத்து அங்க உள்ள பொதுமக்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்றதுக்காக தங்களுடைய வாகனங்கள்ல தங்களுடைய உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா இந்த உணவுப் பொருட்களை இஸ்ரேல்
காசா பகுதிக்குள்ள போக விடாம தடுத்துருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவுப் பொருட்களின் மூலியமா ஹமாஸ் அமைப்புக்கு ஆயுத சப்ளை நடக்கு. உணவு போற பாதையில ஆயுதத்தையும் சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவுப் பொருட்களை பூரா ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய தேவைக்காக பதுக்கிக்கிறாங்க. இதை அவங்க உணவுப் பொருட்களை அவங்க பதுக்கிக்கிட்டு அதை வித்தோ இல்லாட்டினா சாப்பிட்டா அவங்க தங்களை வளப்படுத்திக்கிறாங்க. மக்களுக்கு எந்த வகையிலும் இது பயன்படலை, அதனால இந்த உணவுப் பொருட்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் இந்த உணவுப் பொருட்கள், அதாவது அங்க இருக்கிற காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உணவுன்றது 2 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிற சூழ்நிலை. அப்படி 2 நாள் பல குழந்தைகள் தங்களுடைய தாய் தகப்பனை இழந்துட்டாங்க. தாய் தகப்பன் இருக்கிற குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் போராடி அங்க உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துருவான். தாய் தகப்பன் அந்த யுத்தத்துல இறந்த குழந்தை, தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் அந்த சூழ்நிலையில அங்க என்ன ஆகும்? அங்க இருக்கிற நபர்கள் அந்த குழந்தையை எந்த மாதிரி பயன்படுத்துவாங்க? ஏன்னா அவங்களுக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது, அவங்க குழந்தைங்களுக்கே சரியான உணவு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இல்லாத குழந்தைகள் அந்த உணவுக்காக எங்க போய் போராடுன்ற மாதிரியான சூழ்நிலை தான் அங்க நீடிச்சிட்டு இருக்கு. இதற்கு இடையில பிரிட்டன், பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐநா என்ன சொல்லியிருக்கு, நீங்க இன்னும் 2-3 தினங்கள்ல யுத்தங்களை நிறுத்தலன்னா அங்க இருக்கக்கூடிய 14,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா இஸ்ரேல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுமே பேச்சுவார்த்தைக்கு முன் வர்ற மாதிரி சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதாவது இஸ்ரேலினுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் யுத்தத்தை நிறுத்த தயார், ஆனா எங்களுடைய சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அவர் என்ன கண்டிஷன் வைக்கிறாருன்னா, எனக்கு ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் வரணும், அவங்கள நாடு கடத்தணும். ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் கூட இங்க இருக்கக்கூடாது, நாடு கடத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொடுத்துட்டு அவங்க சரண்டர் ஆயிடணும். அப்படி சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அந்த மக்களை நாங்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்ற மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டிருக்கிறது மிகச் சரியான ஒரு விஷயம் தான். அதாவது தீவிரவாதம் எங்கு இருந்தாலும் அது எந்த வகையில் இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய இந்தியாவில் பெகல்காம்ல நடத்திய தாக்குதல்ல கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்த தாக்குதல்ல நம்மளுடைய அப்பாவி பொதுமக்கள், நம்மளுடைய உறவு கிட்டத்தட்ட 26 பேர் உயிரிழந்தாங்க. நேபாள் ஒரு நபரோட சேர்த்து 26 பேர் உயிரிழந்தாங்க. அதற்கு ரிஃப்ளெக்டாக தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத நம்ம பாகிஸ்தானில் நடத்தி தீவிரவாத தளவாடங்கள் 9 தளவாடங்கள், அதாவது தீவிரவாதிகளை தயார் செய்யக்கூடிய பிளேஸ் 9 பிளேஸை நம்ம அடிச்சுன்னு இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் லஷ்கர் இ தெய்பாவினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபரினுடைய தம்பி, சகோதரன் வரைக்கும் நம்ம கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் மரணம் அடைஞ்சாங்க. பாகிஸ்தான் அவங்களுக்கு இராணுவ மரியாதை கொடுத்துச்சு, அது வேற கதை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதிகள். பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, பாகிஸ்தான் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க தியாகிகளா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது நாம ஒரு மாதிரி அணுகிறதாகவும், அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வேற மாதிரியாகவும் நம்மளால அணுக முடியாது இல்லையா? ஹமாஸ் அமைப்பினுடைய செயலுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த அளவுக்கு ரிப்ளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்பவும் அவர் நான் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லலை, ஹமாஸ் அமைப்பினரை சரண்டராக சொல்லுறாரு, ஆயுதத்தை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹமாஸ்ன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு செஞ்ச தவறு இன்னைக்கு எந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தை கொண்டு போயிருக்கு அப்படின்றத நாம பார்க்கணும். இதுல உங்களுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு, இஸ்ரேல் செய்யறது சரியா தவறா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த வீடியோவை நான் போட்டாலும் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்படின்னா வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன்.